ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் அகம் டிவி வெளியே அகத்திற்குள் அப்படின்ற சீசனை எவ்வளவு கேடு கட்ட தெரியுமா மாற்ற முடியுமோ அவ்வளவு ஒரு கோமாளி கூட்டத்தை உள்ளே போட்டிருக்காங்க இந்த பிக் பாஸில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நான் என்ன நினச்சேன்னா, திவாகரும் கலையரசன் தான் கோமாளி, மிச்சம் எல்லாரும் ஓரளவுக்கு வந்து விஜய் டிவிலேருந்து வந்திருக்காங்க, ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், நார்மலாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தேன். ஆனால் என் மண்டேல ஒரு தீ அள்ளி வச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சீசன் நம்ம ரிவ்யூ பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது ட்ரெண்டிங் டாபிக் வந்து போயிடலாமா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு என்னை தள்ளிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா எந்த ஒரு சீசன்லையும் இல்லாத ஒரு ஒர்ஸ்டான கண்டஸ்டன்ஸ் இந்த சீசனில் இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வீடு சூப்பராக இருக்குது, ரூல்ஸும் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனால் கண்டென்ட் அப்படிங்கிறது திவாகரை சுற்றி மட்டும் இருக்கிறது. ஏன் அப்படிங்கிறது இன்னமும் தெரியல. சரி, இப்போ திவாகர் என்னென்னலாம் பண்ணார், என்ன பண்ணார் சொல்லுங்க. போய் மடிச்சிட்டு இருக்காரு ஒரு பெட்ஷீட்டை. உடனே அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கவுண்ட் அடிக்கிறாங்க, இதை மடிங்க அதை மடிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட், ஓகே, தட் இஸ் பார்ட் ஆஃப் த கேம், அதில் நம்ம எதுவுமே தலையிட வேண்டாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்வதியை கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறார். சரி கூப்பிட்டு வாங்கன்னொடனே வெளியே போகிறார். என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் டைலாக் ஒன்று சொல்கிறார், கண்ட்ரி ப்ரூட் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறார். ஓகே, வேறு எதுவுமே அவர் பண்ணல. வெளியே போனோன்னா அது அரோரா வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து கேட்குது, அதுக்கு எடுத்து யார் ரம்யா ஜோ அந்த மாதிரி என்னப்பா சொல்கிறாருன்னொடனே திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ப்ரூட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே இது கோவம் வந்து வெளியே போயிட்டு எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஒட்டுமொத்த கூவ ஆறும் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ வாயில தான் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படின்ற மாதிரி யாரா இவங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிடிச்சி கத்துன்னு ஏறுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திவாகர் இருமா சுத்தமா இதுமா பேசாமல் இருமா அப்படின்றார். எதுக்கு ஏன் கத்துற அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இது வந்து கத்திட்டு இருக்கு. நொட்டுவாரு, ஏன் கத்துற நொட்டுவாரு அப்படி இப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் கேவலமாக யூஸ் பண்ணிட்டு எஜுகேஷனை பற்றி பேசுனதே ரம்யா ஜோ தான் திவாகர் கிட்ட. சரியா, ஏன்னா எல்லாம் படிக்கணும்னா அவங்க படிக்காதவங்களுக்கு படிக்கிறவங்க பெயின் தெரியும். ஏன்னா எங்களுக்குலாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்களுடைய ஒய்ஃப் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவர்கள் அப்படிங்கிறது யாருமே கிடையாது, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதவர்கள் தான். அவங்களுக்கு அந்த படிப்பிற்கான முக்கியத்துவம் தெரியும். அப்படி கேட்டுட்டு இப்போ ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி படித்தவ தானே நீ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டார். அது வந்து ஓகே, அது தப்பு தானே. நார்மலாக நம்ம கோவத்தில் வந்து அதை சொல்கிறதுங்க, அது கூட எனக்கு பெருசாக தெரில. திவாகரை சும்மா விட்டாலே அவன் கோமாளி ஓடி போயிடுவான். இவங்க அந்த கோமாளியை வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்றதற்காக அவனையும் சேர்த்து உள்ளே உட்கார வச்சு பக்கத்தில் எல்லாரும் சுற்றி வேப்பிலையை கட்டிட்டு ஜிங்கி 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 நான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன் ஆடி தீராங்க. வேற ஒரு வெங்காயம் இல்லை. இவன் ஒரு பக்கம் வந்து எகிரிட்டு இருக்கா ரம்யா ஜோ, இன்னொரு பக்கம் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா எகிரிட்டு இருக்காப்புல. சரி, இது சும்மா முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எஃபெக்ட். யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பிஜே பார்வதிக்கும் வினோத்துக்கும் ஒரு பிரச்சனை. அது சும்மா தான் போயிட்டு இருந்தான். வினோத் டவல் எடுத்துட்டு டவல் படுது, வலிக்குது, உங்களுக்கு தெரியுமா டவலோட இது தெரியுமா, யூ நோ த டச் ஆஃப் த டவல், வெயிட் ஆஃப் த டவல் இஸ் ஈக்குவல் டு. வினோத் பார்த்தா சாரிம்மா. நீங்கள் சாரி சொல்லிட்டு எப்படி போகிறீங்கம்மா, ரம்யாஜ் அவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு கேடுகட்ட கண்டென்ட்டை கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல பார்வதி அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அந்த கண்டென்ட்டில் ஒரு உயிரே இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் திவாகர் வந்து அப்படியே போகிறாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எஜுகேஷன் பற்றி பேசினோடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்து போய் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ரம்யாஜோ. ஐயோ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி. இதில் யார் கத்தி பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் தான். ஆனால் யார் வார்த்தையை மாற்றி பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யாஜோ தான். ஏன்னா ஒரு தரக்குறைவாக பேசினாங்க, அதனால தான் திவாகர் வந்து கோவம் வந்து கத்துனாரு. அப்புறம் எஜுகேஷனை பற்றி பேசினது, அப்புறம் சண்டை வந்தது, எல்லாமே அப்படி தான். அதுக்கடுத்து எஜுகேஷன் பற்றி பேசி ஜாலியாக வந்து ஜிம்கானா பண்ணுறது தான் 2 பேர். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எடுபடியாக இருக்கக்கூடிய கமருதீனும் அப்புறம் எஃப்ஜேவும். இவங்களுக்கு சொல்ல புத்தி கிடையாது, சுய புத்தி கிடையாது. ஆம்பளையாக இருந்தால் போய் விஜே சவரிட்டு விக்கல் விக்ரம்ட்டு போய் நில்லுடா, அதை விட்டு இந்த தர்பூசணி பழத்தை தான் அடித்தா நம்ம பெரிய ஆயிரம் சொல்லி அங்கே போய் என்ன அடிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி கூட தெரியலன்னா இந்த பிக் பாஸ் நீ சர்வை பண்ணுறது என்ன மைத்துக்கு நீ உள்ளே வந்த அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்கணும் தோணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் திவாகர் அடித்தா நம்ம வெளியே தெரியுங்கிறதுக்காக எல்லாம் அடிக்குதுங்க போட்டு. அதில் வந்து ஆதிரை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்சரா ரெட்டி, அவங்களாம் அப்சரா சிஜே அவங்களாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. ரைட்டு, நான் வந்து ஒதுங்கிக்கிறேன், இவனை போய் அடிக்கிறனால தான் அவன் வெளியே தெரியுமா, நான் வெளியே வந்துக்கிறேன்னு சொல்லி ஆதிரை ஒரு பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்சராலாம் அதை கண்டுக்கவே இல்லை, போங்கடா வெண்ணைங்களா அப்படின்ற மாதிரி இவனை போய் அடிச்சுட்டு இருக்கீங்கன்ட்டு. அதில் இந்த
எஃப்ஜே என்ன பண்ணுறேன், ஏற்கனவே விஜய் சேதுபதி எஃப்ஜே பேர் என்ன கேட்டால் அது நான் சொல்ல மாட்டேன் சார், நான் எப்போ சொல்லுவேன் அப்போ சொல்லுவேன் அப்படின்ட்டான். இந்த அடுத்த வாரம் கேட்பான்ல வந்துட்டு அது என்னடா வெட்டிடுவேன்ற மூஞ்சி முகரைங்க மண்டை கீரிப்பிள்ள மண்டையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா திவாகர் இப்படி கையை தூக்கிட்டாரான், உடனே வெட்டிடுவேன் அப்படின்றான். அப்புறம் கையை வெட்டிடுவேன் மாற்றி பேசுகிறான். சரி இவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், திவாகரை போய் இந்த சின்ன பிள்ளைங்க பொம்மையை பிச்சு பிச்சு விளாடுங்களா அந்த மாதிரி போய் அவன் பொம்மையாட அமைக்க அமைக்கலான்னு இருக்கீங்க, அந்த பொம்மை டென்ஷன் ஆகி போப்பா அப்படின்ட்டு உடனே தள்ளி விட்ற அவ்வளோதான் அப்படின்னு அவன் ஒரு எதிர்றான். ஒரு பக்கம் வினோத்தை போய் கன்சல்ட் பண்ண திருப்பி எதிர்றாங்க. மாற்றி மாற்றி திவாகர் எகிரிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே திவாகர் கடுப்பாயிட்டு போங்கடா நீங்களும் உங்கள் கண்டஸ்டன்ட், நானே ஒரு மிகப்பெரிய கோமாளி, நீங்கள் என்னோட கோமாளியாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவன் மாதிரி போய் வெளியே போய் உட்காந்துட்டான் திவாகர். அடுத்து இந்த ஃப்ரைட் ரைஸ் போகிறவன் எங்கடா காணும்னு தேடிட்டு இருந்தேன், பார்த்தா ஃப்ரைட் ரைஸ் போகிறவன் அங்கே போய் உட்காந்துட்டேன். ஏற்கனவே திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியே வந்து பழம் வந்து தூக்கி போடுவாங்க தெரியுமா, தர்பூசணிலாம் கெட்டு போன தர்பூசணிலாம் கீழே போடுவாங்க. அந்த தர்பூசணி எடுத்து தின்னுட்டு ஃபேமஸான பக்கத்தில் இருக்கவன் ஃப்ரைட் ரைஸ் போட்டு ஃபேமஸ் ஆனவன் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். திவாகர் டென்ஷன் ஆகிட்டார். அவன் பேசுகிறதே கேட்க மாட்டான், அவன் துசாரு. அவன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தோன்னே அவருக்கு கூட நீ கிளம்பி போ, இங்கே உட்கார தயவு செஞ்சு போன்ட்டார். சரி இதெல்லாம் இன்னொரு ஹைலைட்டு, ஒரு முத்துக்குமரன் இருக்கான் இந்த வீட்டில், யாரை சொல்கிறீங்க அப்படின்றீங்களா, சபரி தான். ஏன்டா உனக்குன்னு ஒரு யூனிக்கானது கிடையாது. போய் உட்காந்துக்கிட்டு ரம்யா கிட்ட நான் உன் அண்ணன் முறையில் சொல்கிறேன், நீ அண்ணன் சொல்லிட்டு இருக்க, இவன் தங்கச்சி உனக்கு அக்கா கனி, நான் அண்ணன் போடா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரியா இவன் அதே மாதிரி முத்துக்குமரன் ஸ்டாப் பண்ணுவான் தெரியுமா, அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கடா இந்த மாதிரி சொல்லிட்டு இவர் அவருடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுறாரு, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. முத்துக்குமரனுடைய ஸ்டைல் அப்படியே காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப்லேயே ஆதிரை தான் கொஞ்சம் நியாயமாக பேசுனது. ஏன்பா அவங்ககிட்ட ஏன்பா போய் பேசினாங்கன்னு பேசி விடுங்கப்பா, அப்படியே பறந்து போயிடும், அது பாட்டு தர்பூசணி வெடிச்சு சார் இந்த வெயிலில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் எதுக்கு போய் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு தான் மனுஷன் மாதிரி பேசிச்சு, ஒரு கோமாளி மாதிரி இல்லாமல் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரியா இதுக்கப்புறம் பேசினாங்க பாருங்கள் உள்ளே உட்காந்து அவர் எப்படி கையை தூக்கலாம், அவர் பண்ணுறது இல்லீகல் ஈகல்னு இது கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்டடு. ரம்யா காலில் இருந்தே கிடுகிடுன்னு இருக்குது. பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூமில் கூட்டு போய் ரம்யா வந்து நீங்கள் சண்டை போடுங்க, ஏன்னா விஜய் சபரிகிட்ட இழுத்து பார்த்துச்சு, 8 லிட்டர் தண்ணி கொடுப்பீங்க வந்து வாங்க விஜய் சபரி அப்படிலாம் இல்லைக்கா என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தண்ணி வேணுங்கிறது நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் தண்ணி கொடுத்துட்டேன், நீங்கள் தான் அந்த தண்ணியை எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாற்றி இந்த ரம்யா ஜோ கிட்ட பேசி டென்ஷன் ஆகி இதுக்கு முத்துக்குமரனே தேவைன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை போயிடுச்சு. யாரும் நம்ம ரம்யா ஜோ வந்து கிளம்பிட்டாங்க. இது வந்து விஜய் சபரியோடைய இது. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சபரி தான் டைட்டில் வின்னருன்னு சொல்லி ஒரு குரூப், விக்கல்ஸ் விக்ரம்னு ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கு. அவன் உட்காந்து நல்லா மிச்சர் தின்னுட்டு இருக்கான். என்ன நடக்குது, விக்கல் விற்கிறான் அப்படின்ற மாதிரி, மிச்சரை சாப்பிட்டு விக்கி செத்துறாதரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது கண்டென்ட்டை கொடு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். சரியா அவன் எதுவும் பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்க மாட்டான், அப்பப்போ வந்து நின்று பேசிகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் தர்பூசணி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டை போட்டாங்க. இப்போ உட்காந்து பிரவீன் காந்தி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஏதாவது சொல்லுங்கப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படி இப்படின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு திவாகர் மேலே இதில் 1% கூட தப்பு கிடையாது. அவர் பாட்டு ஏதோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் டைலாக் பேசினா அதுக்கு சாரியும் கேட்டார். சாரி கேட்ட பிறகு கூட அந்த கெமி வேற, என்ன பண்ணுறீங்க அவர் எப்படி பேசினாலும் தெரியுமா, உனக்கு தெரியுமா, உனக்கு புரியுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முகரையும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வாயை இப்படி பேசிகிட்டு இருக்காங்க வாயை திறந்து அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. சாக மொத்தம் பைத்திய கூடாரத்துக்குள்ளே மாட்டின ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு. எங்கள் ரிவ்யூவர் எனக்கு சப்ஸ்கிரைப் அப்பயே சொன்னாங்க, ஏன்பா அவனுக்கு ட்ரெண்டிங் டாபிக் நல்லா போகுதில்ல, அதை போட வேண்டியதானே, பிக் பாஸ் இல்லை செட் ஆகாது அவனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி 10 வருஷமாக பண்ணுறோமே தொழில, எதுக்கு இதை விடுவோமே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ போகிற பக்கம் பார்த்தா சீக்கிரம் விட்டுருவோம் போல் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்து இன்னொரு தர்பூசணி பழத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்.